கர்த்தர் நினிவே கொண்டு ரட்சிக்கும்படியாக அவனை கடந்து போக சொல்கிறார். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நின்று அவன் விலகி ஓடு தர்ஷிஷுக்கு கடந்து போகும்போது கர்த்தர் அங்கே ஒரு பெருங்காற்றை உண்டு பண்ணுகிறார். அந்த பெருங்காற்று என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பயம் உண்டாகி யோனாவின் பேர் வருது. யோனாவை தூக்கி கடலில் போட்டுன்னு அந்த பெருங்காற்று அமைகிறது. இந்த நான் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நாமுமாய் கூட தேவனுடைய சித்தம் செய்யாமல் நம்ம சமூகத்தை விட்டு விலகி ஓடும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட காற்றை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அந்த காற்று எதற்காக அனுமதிக்கிறான்னா, நம்ம நேர்பாதையில் நடத்துவதற்காக. எதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த பாதையில் நடத்துவதற்காக தான் இந்த காற்றை யோனாவுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், யோனாவின் புஸ்தகம் கடைசியில் நாம் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவிப்பாமல் இருப்போனோ என்றார். வேதம் சொல்லுகிறது, அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் பரிதவிக்கிறவராக இருக்கிறார். யோனாவை எதற்காக அழைச்சாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுகிற காரியத்தை நம்மளால் வாசிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்குன்னா, நன்மையிலே போய் முடிகிறதா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக. ஆமீன்.